ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீஸ் தி டைம் ஹோம் ஸ்டே அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா ஓல்டு மணாலியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் ஸ்டே. அப்புறம் இந்த வீடை பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு வீடு. இந்த வீடோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 100 years ஆகுது. இன்னமும் வந்து இந்த வீடு வந்து பார்க்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இங்கே கிடைக்கிற லோக்கல் ஸ்டோன் வால்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்ஸ், நல்லா ட்ரீஸ்லேருந்து சீசன் பண்ண வுட்ஸ்லாம் வச்சு இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து நான் இங்கே இருக்கேன். இப்போது இங்கே தான் வந்து ஆக்சுவலாக வாலண்டியரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஹெல்ப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃப்ரீ அக்காமடேஷன். ஸோ பப்பீஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து 5 பப்பீஸ் அப்புறம் 3 டாக்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தமாக வந்து 8 டாக் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்ஸ், அபண்டன்ட் டாக்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அடாப்ட் பண்ணி வந்து இவங்க வந்து டெய்லி வந்து சாப்பாடு போட்டு அது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து என்னோடய மைண்டே வந்து ஆக்சுவலாக நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸோ வந்து நம்ம கண்ட்ரி டாக்ஸை வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்ட்டு வந்து என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க இவங்க. ஏன்னா வந்து வெளிநாட்டு ப்ரீடு அது இதுன்ட்டு நிறைய வாங்குகிறோம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஊரில் இருக்க டாக்ஸ்லாம் வந்து யார் வந்து பார்த்துப்பா, யார் வந்து சாப்பாடு போடுவா அப்படின்ட்டு வந்து அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஊரில் இருக்க டாக்ஸே வந்து இவங்க அடாப்ட் பண்ணி நல்லா நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து இதை வந்து நல்லா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலே வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கு வரணுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ரோடு வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 5 minutes வாக் வந்து அப்பில் மேலே ஏறி வந்தோன்னா ஸோ இந்த ரூட் வழியாக வந்தோன்னா வந்து நம்ம வந்து இந்த வீடை வந்து ரீச் பண்ணோம். ஸோ இந்த வீடு வந்து டேரெக்டாக ரோடு அக்சசிபிள் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணி வரணும். ஸோ அதுவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஹம்தா பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பீக் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஸ்னோ கேப்பிங் மவுண்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது, அங்கே வந்து ஸ்னோ பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா கிளியராக ஆக்சுவலாக வியூ தெரியுது. வின்டர் வரனால வந்து இந்த வுட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே வந்த உடனே இதுதான் கிச்சன். ஒரு க்யூட் லிட்டில் கிச்சன் இது வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். ஏன்னா வந்து டாக்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ அப்படியே போனோன்னா வந்து இது வந்து காரிடோர். இங்கேருந்து வியூஸ்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும். இங்கே தான் உட்காந்து ஈவினிங் கொஞ்சம் அப்படியே சில் பண்ணுற ஏரியா. இங்கே தான் வந்து முக்கால்வாசி வந்து எல்லோரும் உட்காந்துட்ருப்போம். ஸோ இதுதான் வந்து டாமு. இங்கே தான் வந்து இந்த ஹவுஸ்க்காக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே தான் வந்து தூங்குவேன். இதுதான் வந்து என்னோடய பெட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பெட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக செம்ம வார்மாக இருக்கும். எவ்வளோ கோல்டாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து செம்ம வார்மாக இருக்கும். நைட் வந்து அந்த குளிரே தெரியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டு ஹுட் ஹவுஸு ப்ளஸ் ஸ்டோன் வால் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம திக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கனால வந்து கோல்டு வந்து எதுவுமே வந்து உள்ளே வராது. உள்ளே வந்து செம்ம வார்மாக வந்து ஃபீல் பண்ணுவேன். என்னோடனா இந்த வீட்டில் வந்து செம்மையாக தூக்கம் வரும். தூங்கினா வந்து பயங்கரமாக நம்மளே மறந்து தூங்குவோம், அந்த மாதிரி வந்து தூக்கம் வரும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து நாங்கள் தான் பண்ணோம். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ்னால வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் மாதிரி இந்த பார்டரை சுற்றி வந்து பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த சின்ன ஃப்ரேமோட பெயிண்டிங்கும் வந்து இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இது வந்து குக்கி, இது வந்து அடாப்ட் பண்ண டாக் இவங்க. ஸோ டாக்ஸும் வந்து இங்கே தான் தூங்கும். 3 டாக் வந்து தூங்கும். இது வந்து கிக்கி. இது கிக்கி. ஸோ கிக்கியும் அடாப்ட் பண்ணது. இது வந்து 2 years ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்க கூட தான் வந்து நைட் வந்து தூங்கும். இந்த ரூம் வந்து பார்க்க வந்து அவ்வளோதான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டோர். இந்த டோரை வந்து திறந்தோம் அப்படின்னா வந்து மேலே வந்து ஒரு சீக்ரெட் அட்டிக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து கெஸ்ட்லாம் அக்காமடேட் பண்ணுறாங்க. இதான் அதுக்கு மேலே போகிற படி. எப்படி மேலே ஏறினோன்னா மேலே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அன்குஷ் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. ஹலோ ப்ரோ.
How are you doing? Yeah, doing good. ஸோ இது வந்து ஒரு அட்டிக் ஸ்பேஸ் இது. ஸோ இங்கேயும் வந்து இருக்கலாம். இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து இதான் வியூ, ஒரு குட்டி. ஸோ இவன் தான் வந்து இன்னொருத்தன். இவன் பேர் வந்து குக்கு. இந்த மாதிரி இந்த 3 பெரிய டாக்ஸ் வந்து அந்த ரூமில் வந்து எங்க கூட தூங்கும். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து க்யூட்டாக ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு குட்டி ரூம். இதுவும் வந்து ரொம்ப கோஸியாக இருக்கும். குட்டியான ரூம் தான், ஆனால் செம்ம வார்மாக இருக்கும் இங்கே நைட்லாம் ஆக்சுவலாக தூங்குறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு ரூம் குட்டியாக, இங்கே வந்து கெஸ்ட் வந்து தூங்கலாம். இதுவும் வந்து செம்ம குட்டியான ரூம். அப்புறம் குட்டி விண்டோ இருக்குது. வெளில பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் தெரியும். ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா இது இன்னொரு ரூம். இது வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணால் கூடவே வந்து அது வந்து வீடை வந்து எவ்வளோ பியூட்டிஃபை ஆக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு பார்த்து ஒரு பொருளும் வாங்கி வச்சு அதை வந்து இந்த ஹவுஸை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஹவுஸ் வந்து ஆஸ் அ ஹோல் வந்து ஒரு ட்ரெடிஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் ட்ரெண்டாக வந்து இங்கே வந்து ஹிமாச்சலில் வந்து நார்த்தில் நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கவங்களாம் வந்து எல்லாருமே வந்து ஹிமாச்சலில் வந்து இங்கே வந்து நல்ல ஒய்ஃபை கிடைக்கிற இடமா வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ட்ரெண்டாக இருக்குது. இந்த ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கவங்க பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே முக்கால்வாசியாக வந்து இங்கே தான் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்காங்க. ரோடு அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னலாம். அதுலேருந்து வந்து நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடு மாதிரி. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ஜங்கிள் தான். அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தான் இங்கே. ஸோ பக்கத்தில் வந்து இந்த சைடு வந்து ஒரு அபண்டன்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த சைடு வந்து இன்னொரு ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அபண்டன்ட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு வாக் போகலாம் ஒரு ஈவினிங்காக. ஸோ அங்கே போய் காட்டுறேன். அந்த ஸ்பாட்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். வந்து ஒரு ஹேமாக் இருக்குது. இது வந்து நம்ம மேலே தங்கியிருக்க லக்கி அப்படின்றவங்களோட சைக்கிள். இது வந்து மவுண்டன் பைக். அவர் வந்து மவுண்டன் பைக்கிங் வந்து நிறைய பண்ணுவார். ஸோ இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பப்பீஸோட ரூம். இந்த ஊஞ்சலில் ஆடுறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்தேன்னா வந்து உட்காந்துட்ருப்பேன். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு பழைய வுட் ரூம் வந்து கீழே இருக்குது. க்ளீன் பண்ணி இது கீழே வந்து யூஸபிள் ஸ்பேஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பழையமான வீடுனால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்னோவில் வந்து ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து வுட்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த ஹார்ஸ் இல்லை ஏதாவது மேலே வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு வந்து ஒரு குட்டி சேராக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன பசங்க உட்கார்ற சேராக இருந்திருக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாகவே அந்த ரா வுட்லேயே பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு ஈவினிங் ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பியிருக்கோம். இது வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து போகணுன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 minutes 10 minutes வந்து ஒரு ஸ்டீப் வாக் ஒன்று இருக்குது. அதை க்ராஸ் பண்ணுறோன்னா போயிடலாம். ஒரு டாலஸ்டான ஒரு மவுண்டனில் வந்து நின்றுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தான் வந்து ஃபுல்லாக ஓல்ட் மணாலி. இது வந்து இன்னும் நிறைய வில்லேஜஸ், அந்த வில்லேஜோட கல்ச்சர் அதெல்லாம் வந்து நிறைய வந்து இன்னுமே இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியல் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயே வந்து இப்போ நிறைய கெஃபேஸ் அதெல்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கு, நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் நீங்கள் உள்ளெல்லாம் வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்னும் வில்லேஜ் அதெல்லாம் வந்து அதே வில்லேஜ் லைஃப்பில் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து
அந்த சைடு பார்க்குறது வஷிஷ், அந்த சைடு தான் வந்து ஜோக்னி ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் அங்கே வந்து ஹம்தா பாஸ் இருக்குது. இங்கே வந்து மனு டெம்பிள் அப்படின்ற ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது, அது ஓல்ட் மணாலியில் இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி மணாலியோடது. இந்த சைடு தான் வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முலாங்கில் வந்து ட்ரெக் போயிடணும், அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த சைடு தான். இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து நிறைய ட்ரெக்கிங் ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் இந்த கார்டில் போடுறேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து மேலே இன்னொரு அபண்டன்ட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது வந்து இதுதான் இந்த ஹவுஸ். ஸோ இது வந்து நான் காட்டுற பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்ஸாக வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து அந்த அபண்டன்டான ஹவுஸு. இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் வந்து யாருமே இல்லை. வீடு ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த வீட்டில் எப்படி விட்டு போனாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் உட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து திரும்பியும் போகலாம் ஹோம் ஸ்டேக்கு. ஏன்னா வந்து வின்டர் வரனால வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்காக வந்து நிறைய உட்ஸ் வேணும். அதனால் எல்லா வீட்லேயும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இப்போ ஆள் இல்லாதனால இந்த ஓனர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிற உட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க உட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து இவர் தான் வந்து அன்குஷ். இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக வந்து சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுத்ததுலாம் வந்து இவர் தான் வந்து. ஸோ இவர் வந்து ப்ரோக்கன் லென்ஸ், இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ செக் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூ வாண்ட் டு சே சம்திங் like enjoy your life, that's it I want to say. Yeah bro. Okay, bye bro. Bye.